பிரதமர் மோடியிடம் சரும பராமரிப்பு குறித்து இந்திய வீராங்கனை ஹர்லின் தியோல் கேள்வி எழுப்பியதால் சிரிப்பலை ஏற்பட்டது. உலக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணி பிரதமர் மோடியை சந்தித்தனர். அப்போது நடைபெற்ற கலந்துரையாடலில் ஹர்லின் தியோல் தங்கள் சருமம் எப்போதும் பளபளப்பாக இருக்கிறது எனவும் உங்கள் சரும பராமரிப்பு வழக்கம் என்ன எனவும் பிரதமர் மோடியிடம் கேள்வி எழுப்பினார். இதனை கேட்ட பிரதமர் மோடி உட்பட அனைவரும் சிரித்தனர். பின்னர் பதிலளித்த பிரதமர் தான் அது பற்றியெல்லாம் கவலைப்படுவது இல்லை என கூறினார். அப்போது குறுக்கிட்ட அணியின் பயிற்சியாளர் அமுல் மஜும்தார் இவர்களை போன்றோரை சமாளிக்க வேண்டியிருப்பதால் தான் தனது முடி வெள்ளையாகிவிட்டதாக தெரிவித்தார். आपकी स्किन केयर रूटीन पूछना है। आप बहुत ग्लो करते हो सर। அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் ட்ரம்பின் செயல்பாடுகளை கண்டித்து தலைநகர் வாஷிங்டனில் போராட்டம் நடைபெற்றது. இது ட்ரம்ப் பதவியை விட்டு விலகுவதற்கான நேரம் என போராட்டக்காரர்கள் முழக்கம் எழுப்பினர். ட்ரம்ப் வருகைக்கு பிறகு பதற்றமான சூழலே இருப்பதாகவும் போராட்டங்கள் தொடர்கதையாகிவிட்டதாகவும் போராட்டக்காரர்கள் கூறினர். ட்ரம்ப் வெளியேறும் வரை தங்கள் போராட்டங்கள் தொடரும் என்றும் அவர்கள் கூறினர். தங்கம் விலை நேற்று சற்று குறைந்த நிலையில் இன்று மீண்டும் உயர்ந்து காணப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து 90,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 11,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. வெள்ளி 1 கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 165 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இவ்வாண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வந்தது. கடந்த மாதத்தில் அதிகபட்சமாக சவரன் 97,600 ரூபாயாக உச்சம் தொட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்பிற்கு பிறகு கடந்த சில நாட்களாக தங்கம் ஏற்ற இறக்க நிலையிலேயே உள்ளது. சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலியான ஒன்எக்ஸ்பெட் தொடர்பான பண மோசடி வழக்கில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சுரேஷ் ரெய்னா மற்றும் ஷிகர் தவான் ஆகியோரின் 11.14 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. ரெய்னாவின் 6,64 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் மற்றும் தவானின் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்து ஆகியவை இதில் அடங்கும். ஒன்எக்ஸ்பெட் விளம்பரங்களுக்கு பணம் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 60.13 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. அம்மாநிலத்தில் முதற்கட்டமாக 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தது. 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சில பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக 5 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டில் எங்கு போட்டியிட்டாலும் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் புருனியாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி பரப்புரையில் பங்கேற்ற அவர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரிலும் வாக்கு திருட்டுக்கு முயற்சிப்பதாக விமர்சித்தார். ஹரியானா தேர்தலில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதை தாங்கள் உலகறிய செய்ததாகவும் இதுபோன்ற முறைகேடுகளை தடுப்பது பீகார் இளைஞர்களின் பொறுப்பு எனவும் கேட்டுக்கொண்டார். அரசமைப்பை காப்பது நமது கடமை என குறிப்பிட்ட ராகுல் வாக்குச்சாவடிகளில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். (2024) ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த போலி வாக்காளர்கள் பட்டியலை உள்ளடக்கிய உறுதிமொழி பத்திரத்தை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யுமாறு ஹரியானா தலைமை தேர்தல் அதிகாரி அனுராக் அகர்வால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா தேர்தலில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள் வாக்களித்ததாக ராகுல் காந்தி புதன்கிழமை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அகர்வால் 2024 தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகளுக்கு தேர்தல் ஆணையம் அளித்து விட்டதாகவும் அப்போது காங்கிரஸ் தரப்பில் எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். ஹரியானா வாக்காளர் பட்டியலில் 22 இடங்களில் இடம்பெற்றிருந்ததாக காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டிய பிரேசில் மாடல் லாரிசா இந்தியாவுக்கு தாம் ஒருபோதும் சென்றது இல்லை என கூறியுள்ளார். சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ள அவர் இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள வீடியோவில்
இந்திய அரசியலில் நான் எதுவும் செய்தது இல்லை என்று கூறியுள்ளார். ஸ்டாக் இமேஜ் தளத்தில் தம்முடைய புகைப்படத்தை வாங்கி வாக்காளர் பட்டியலில் பயன்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இப்போது ஏராளமான இந்தியர் தம்மை இன்ஸ்டாவில் பின்தொடர்வதாக கூறியுள்ளார். நமஸ்தே என்ற இந்தி வார்த்தை மட்டுமே தமக்கு தெரியும் என்றும் லாரிசா குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வை நிறுத்தக் கோரி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையிலான இந்த அமைப்பினர் வரும் 11ஆம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா அரசின் கைப்பாவையாக மாறி எதேச்சதிகார போக்கில் செயல்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் பெறுவதால் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து அவர் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RB உதயகுமார், பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மட்டுமே நேரடியாக பெற வேண்டும் என உத்தரவிடக் கோரி மனு அளித்ததாக கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு திமுக அச்சப்படுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரியில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் தொப்பூர் கணவாய் பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் ஊழலால் மக்கள் கோபமடைந்திருப்பதாகவும் அதிலிருந்து திசை திருப்பவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் விமர்சித்தார். (2002-2004) சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது. அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது. NDA கூட்டணியிலே திமுக இருந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது திமுக சொன்னது, இந்த வாக்காளர் பட்டி சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று. நீங்க தானே இப்ப தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே. மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது. உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த பட்டியலை சரி செய்வார்கள். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 70 லட்சம் வாக்குகள் வரை நீக்கப்படும் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் இங்கே வாக்களிக்கும் சூழல் உருவாகும் போது தமிழன் இங்கே அடிமையாகி போவான் எனவும் எச்சரித்தார். அவர் இறந்துட்டாரா இல்லையாங்கிறது உனக்கு தான் இறப்பு சான்றிதழ் கொடுத்துருப்பான்ல, அவனை தூக்கி விட்டுற வேண்டியதானே. இதுக்கு எது வீடு வீடா வர? 2 வாக்கு எவன் வச்சிருக்கான்னு பார்த்து அவனை நீக்க வேண்டியதானே. ஒரே அப்பா பேரு அம்மா பேரு ஒரே ஆளு 2 இடத்துல வாக்கு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சு அவரை நீக்க வேண்டியதானே. அதை செய்யாம நீ என்ன பண்ற, நீ அதை விட்டு ஆனா வருவ, நீ வர்ற இடத்துல நீ இப்ப நான் இருக்கேன், நான் வாக்கு பெறும்போது வேற முகவரியில பெற்றேன். இப்ப நான் வாடகை வீட்டுல வேற வீட்டுக்கு இப்ப கிழக்கிணறு சாலை பக்கம் போயிட்டேன். நீ இப்ப என்னை சோதிக்க அந்த இது இருக்குல்ல, அந்த முகவரி அதுக்கு போவேன். அங்க நான் இல்லைன்னா என் வாக்கை நீக்கி விட்டீங்கன்னா இதெல்லாம் கொழுப்படுத்ததனமா இல்லையா? இப்ப நீங்க எங்களை இங்க இருந்து குறைஞ்சது 60-70 லட்சம் பேரை ஏத்துவேன். ஏன்னா இவன் உன் வாக்காளர் இல்ல. நீ பீகார்ல இருந்து வரவன் உனக்கு தெரியும் முழுக்க உங்களுடைய வாக்காளர், அவனுக்கு பூரா வாக்கை கொடுத்துட்டு போயிடு, எந்த கேள்வியும் இல்லாம. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் கூட்டணி சென்று இழைத்த தவறை நான் செய்ய மாட்டேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகக் குழு கூட்டம் சென்னை வடபழனியில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், இங்குள்ள அரசியல் கட்சிகள் எதுவும் சரியில்லை என்பதால் தான் தாம் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருவதாகவும், பிறகு சரியில்லாத கட்சிகளோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும் எனவும் வினவினார். அதில் என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டதுனால எனக்கு வரல. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போய் என்னவானாருங்கிற படிப்பினை இருக்குல்ல. 10.5 வச்சிருந்தாரு.
இந்த கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு அவர் வாக்கு விழுக்காடு என்ன ஆயிடுச்சு? மாற்றுன்னு நினைக்கிறது இந்த கட்சியிலோட திருப்பி இணையும் போது மாற்றா இல்லாது ஏமாற்றா மாறி. அதனால அந்த தவறை நான் செய்யல. நான் மெதுவா கூட வாரேன். நீங்க அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. ஆனா உறுதியா நாங்க வெல்லுவோம். பழனிசாமி தொடர்பான ஆவணங்களை தேடிச் சென்றதால் கோடநாட்டில் கொலைகள் நடந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் குறித்த முக்கிய ஆவணங்களை படித்து பார்த்து கிழித்ததாக தெரிவித்துள்ளார். சித்தி ஜெயிலில் இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றியும் இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதுலலாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க. அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தம்பி, வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்னை என்னது கைதுக்கு காரணமாக இருக்குவேன், நான் கட்சியை விட்டு நீக்கிட்டு. உண்மை தான். டிடிவி தினகரன் ஒரு கற்பனைவாதி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். கோடநாடு பங்களாவில் எடப்பாடி கே பழனிசாமி ஆவணங்களை தேடியதாக தினகரன் கூறியது தொடர்பாக ஜெயக்குமார் அளித்த பதிலை காணலாம். கொடநாடு கொலை கொள்ளையில ஃபைல் தேடுவதற்காக தான் இபிஎஸ் உள்ள ஆட்கள் அனுப்புறாரு. ஒரு கற்பனைவாதி, அதனால கற்பனைகளுக்கு தவறி பேசுவார். அதை நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்ற நினைப்பவர்கள் கட்சி குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதாரண தொண்டர் அதிமுகவை வழிநடத்துவதாக பெருமிதம் தெரிவித்தார். கட்சிக்கு எதிராக இருக்கிறவர்கள், கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், கட்சியை எப்படியாவது ஒரு குடும்ப கட்சியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறாவிடில் பதவிகள் பறிக்கப்படும் என திமுக மாவட்ட செயலர் உட்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அக்கட்சித் தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் நெல்லை சட்டமன்ற தொகுதி ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர், பொறுப்பு அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். இந்த சந்திப்பின் போது 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் லட்சுமணன் வெற்றி பெற்ற நிலையில் 2021இல் திமுக தோல்வியை சந்தித்தது. அந்த தொகுதியில் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலின் தோல்வி குறித்து கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் வரும் தேர்தலில் நெல்லையில் வெற்றி பெற்றாக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அறிவாலயத்தில் சந்தித்தார். அதன் பிறகு பேட்டியளித்த அவர், கூட்டணி குறித்து முதல்வரோடு பேசியதாகவும் மேற்கு மண்டலத்தில் அதிமுக வலிமை இழந்திருப்பதாகவும் கூறினார். அதிமுக பாஜகவின் கிளைக்கழகமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எதிர்காலத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணியோடு கூட்டணி அமைத்து போட்டு விடுவதற்கான சூழல் குறித்தும் பேசியிருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்குள்ள இயக்கமாக இப்பொழுது இந்நிலையில் இல்லை. ஆகவே எடப்பாடியாரால்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய வாக்குகளை கூட பாதுகாக்க முடியல. அதுல தான் அன்வர் ராஜா அந்த மாதிரி மூத்த தலைவர்கள், மனோஜ் பாண்டியன் போட்டு இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சொல்ல போனால் மேற்கு மண்டலத்தில் கோவையில் 10 முறை வெற்றி பெற்ற புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து பெருநம்பிக்கையை பெற்றிருந்த அண்ணன் கே செங்கோட்டையன் போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினரை கூட இப்பொழுது எடப்பாடியிடமிருந்து வெளியேறி ஒரு உரிமை மீட்பு குழுவில் தொண்டர் உரிமை மீட்பு குழு போய் இணைந்து பணியாற்றுகிற சூழல் இருக்கிறது. தாவேக தலைமையில்தான் கூட்டணி என்றும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்றும் அக்கட்சியின் பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டது பாஜகவுக்கு பின்னடைவு அல்ல என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை மேட்டுப்பாளையம் வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சொத்து வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் ஆகியவற்றை உயர்த்திய திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறினார். கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது முதல்வரின் கீழ் உள்ள காவல்துறையின் சீரழிவை காட்டுவதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். தாவேக தலைவர் விஜய் பலவீனமானவர் என சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை உடையார்பட்டியில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் மரக்கன்று மற்றும் பனைவிதை நடும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு மாணவ மாணவிகளுடன் இணைந்து பனை விதைகளை நட்டு வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். தண்டிக்க வேண்டும் அல்லது பழிதீர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் 41 பேர் இறப்புக்கு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள். ஒருபோதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல. 41 பேர் இறந்த உடனே துண்டக்காரன் துணியக்காரன் யார் எங்க இருக்கானே தெரியல. ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்கிட்ட நானும் ரவுடி தான்னு சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர். ஒரு பிரச்சனை வந்துன்னா பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார். அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது. அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரண்ணி காட்டக்க எதையா சொன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவருக்கு தேவையில்லையா? அரசியல் கட்சிகளிடையே சமமற்ற நிலையை ஏற்படுத்தும் சாலை வளத்தை தடை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காலம் காலமாக அரசியல் கட்சிகள் கடைபிடித்து வரும் ஆர்ப்பாட்டம், பேரணி, பொதுக்கூட்டம், மாநாடு போன்ற வடிவங்களே தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும், தற்போது நடைமுறையில் உள்ளதைப் போல அவற்றுக்கான அனுமதி பெறுவது உள்ளிட்ட வரைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றாலும் அவற்றை எளிமைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உழைக்கும் மக்களை கூலி கொடுத்து திரட்டி காத்து கிடக்க செய்யும் சாலை வளத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் எனவும், சமூக ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பெருகியுள்ள நிலையில் அவற்றின் மூலமாகவே தேர்தலை பரப்புரை நடைபெறுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக ஊடகங்களில் வெறுப்பு பரப்புரை பெருகுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியதும் பாமகவின் தலைவராக்கியதும் தான் செய்த இருவரும் தவறுகள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அன்புமணியின் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்று குறிப்பிட்ட ராமதாஸ், பாமகவிற்காக ஓய்வின்றி உழைக்கும் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோரையும் அன்புமணி அவதூறாக பேசுவதாக வேதனையுடன் குறிப்பிட்டார். பாமகவில் பிளவு இருக்கிறது என மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு அன்புமணி செயல்படுவதாக குற்றஞ்சாட்டினார். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. ஒன்று, அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. பீகார் தேர்தல் வாக்குப்பதிவை தலைமை தேர்தல் ஆணையர் டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக ஆன்லைன் வழியாக கண்காணித்து வருகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சாந்து, விவேக் ஜோஷி ஆகியோர் வாக்குப்பதிவு காட்சிகளை பார்த்தனர்.
பீகார் மாநில தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு நிகழ்வுகள் பதிவு செய்யப்படுகின்றன. பீகார் தேர்தலிலும் வாக்கு திருட்டுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் கவனமாக உள்ளது. ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் அனில் அம்பானிக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இது அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள இரண்டாவது சம்மன் ஆகும். அவர் நவம்பர் 14 அன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை சமீபத்தில் திருபாய் அம்பானி நாலேஜ் சிட்டி வளாகத்தில் உள்ள 132 ஏக்கர் நிலத்தை முடக்கியது. இதன் மதிப்பு 4462 கோடி ரூபாய் ஆகும். ஜப்பானின் முன்னணி கார் நிறுவனங்களான டொயோட்டோ, சுசுகி, ஹோண்டா ஆகியவை தங்கள் உலகளாவிய கார் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான முக்கிய மையமாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. சீனாவில் நிலவும் மின்சார வாகனங்களுக்கான கடுமையான போட்டி மற்றும் குறைந்த லாபம் காரணமாக இந்நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை இந்தியாவுக்கு திருப்பிவிட உள்ளன. சுசுகி மட்டும் 2030க்குள் சுமார் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து தனது உற்பத்தி திறனை ஆண்டுக்கு 40 லட்சம் கார்களாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. டொயோட்டோவும் 25,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இந்தியாவின் வேகமாக வளரும் கார் சந்தை, மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்ட சலுகைகள் மற்றும் சிறந்த லாப வரம்பு ஆகியவை இந்தியாவை சிறந்த தேர்வாக மாற்றியுள்ளதாக கூறுகின்றன. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 20,000 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அரசு சுகாதாரத்துறை தகவல் அளித்துள்ளது. சென்னை, கோவை, சேலம், தஞ்சை உள்ளிட்ட பெருநகரங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு குறைவாக இருந்தாலும் பாதிப்பு அதிகரித்தால் அதை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட டெங்கு தடுப்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆசியாவின் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய பல்கலைக்கழகங்கள் கடந்த ஆண்டை விட சரிவை சந்தித்துள்ளன. முதல் 10 இடங்களை சிங்கப்பூர், சீனா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பிடித்துள்ளன. முதல் 100 இடங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் ஐஐடி டெல்லி 59வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தின் அண்ணா பல்கலைக்கழகம் 177வது இடத்திலிருந்து 204வது இடத்துக்கும், அழகப்பா பல்கலைக்கழகம் 393வது இடத்துக்கும் சரிந்துள்ளன. முஸ்லிம் மதத்தினர் முதல் மனைவியின் சம்மதம் இன்றி 2வது திருமணத்தை பதிவு செய்ய முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரளாவின் கண்ணூரைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பவர் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாத நிலையில் 2வது திருமணத்தை பதிவு செய்ய திருக்கரிப்பூர் பஞ்சாயத்தை அணுகிய போது அனுமதி மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி குஞ்சு கிருஷ்ணன் தீர்ப்பளித்தார். அதில் அரசமைப்பு சட்டத்தில் இருபாலருக்கும் சம உரிமை உள்ளது என்றும் ஆண்களுக்கு கூடுதல் அதிகாரம் எதுவும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தன்னை முறைப்படி விவாகரத்து செய்யாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய 99.99 விழுக்காடு பெண்கள் விரும்ப மாட்டார்கள் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். திருமணத்தை பதிவு செய்யும் விண்ணப்பத்தில் வேறு மனைவியர் குறித்த விவரங்களை குறிப்பிட வேண்டும். முஸ்லிம் மதத்தினர் வேறு திருமணம் செய்தால் அதை பதிவு செய்ய முதல் மனைவியின் சம்மதம் கண்டிப்பாக தேவை என்றும் தீர்ப்பளித்தார். 2வது திருமணத்திற்கு முதல் மனைவியின் சம்மதம் தேவையில்லை என குரானில் கூட கூறவில்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சோதனை ஓட்டத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிகரமாக ஓடியது. நீண்ட தூர பயணங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் 2வது பெட்டி தொகுப்பு ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா ரயில்வே பிரிவில் சோதிக்கப்பட்டது. சோதனை ஓட்டத்தின் போது இந்த ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் என்ற உச்ச வேகத்தை எட்டியது. ரயிலின் பாதுகாப்பு அம்சங்கள், பிரேக் திறன் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்வதே இச்சோதனைகளின் நோக்கம். ஐபிஎல் சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை விற்க அதன் தாய் நிறுவனமான டியாஜியோ முடிவு செய்துள்ளது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் மூலம் இந்த அணிக்கு முதலீடு செய்வதை மதிப்பாய்வு செய்வதாக டியாஜியோ தெரிவித்துள்ளது. ஆண்களுக்கான ஐபிஎல் மற்றும் மகளிருக்கான WPL என்று இரு அணிகளையும் உள்ளடக்கிய இந்த விற்பனை நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
இந்த நடைமுறைகள் 2026 மார்ச் 31ஆம் தேதிக்குள் நிறைவடைந்து ஒப்பந்தம் இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.